இது பாய்சன் கட்சி தாங்க. உங்க பார்வையில அது பாய்சன் கட்சியா? என்னுடைய திமுக பார்வையில திமுகங்கிறது பாய்சன் கட்சிங்கிறத இவர் ஒரு மேடையில சொல்லிட்டு இருக்காரு. நாங்க அன்றாடம் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் எடுத்து கூறி இப்படி ஏன் நடக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். ஆர்கே நகர்ல எம்எல்ஏ போய் பெண்களை வந்து 1000 ரூபாய் எங்களுக்கு மாசம் வரலங்கிறதுக்காக பைத்தியம்னு சொன்னதை பத்தியும் பேசுறோம். கேகேஎஸ்எஸ்ஆர் வந்து கம்மல் மூக்குத்தி போட்டிருந்தா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடையாதுன்னு சொன்னதை பத்தியும் பேசுறோம். அதே மாதிரி நீ ஓசி பஸ்ல தானம்மா போறேன்னு சொல்றதையும் பேசுறோம். நீ எஸ்சி தானம்மான்னு மேடையில இருந்து கேட்டதையும் சொல்றோம். மனு எடுத்து மண்டையிலே அடிச்சதையும் சொல்றோம். இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இப்படி ஒரு கட்சி தேவையில்லை, இந்த கட்சியை நம்ம ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு நாங்களும் அனுதினம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இருக்கீங்க, ரைட். இது பாய்சன் கட்சிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த பாய்சன் கட்சி அப்படிங்கிறதுக்கு மாற்றாக இப்ப நான் அனைத்து மக்கள் அரசு எனக்குன்னு ஒரு குறிக்கோள் எடுத்திருக்கேங்க. உண்மையாகவே போதைங்கிற விஷயம் இருக்க வரைக்கும் மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் ஒரு சரியான முறையில போகாதுங்க. போதையை ஒழிக்கணும் அப்படிங்கிற இடத்துல ராஜேஸ்வரி பிரியா தொடர்ச்சியா போராடுவேன். நிச்சயமாக இன்னைக்கே ஒரு டாஸ்மாக் இஷ்யூ நடந்தாலும் எல்லாருக்கும் ஏன் ஞாபகம் வர்ற அளவுக்கு நான் களத்துல இறங்கி போராடி இருக்கேன். நேரத்துக்கு மீறி திறந்து வச்சுட்டு 24 மணி நேரமும் கள்ள மதுவை வித்துட்டு இருக்கிறது, ஸ்டிக்கர் கூட இல்லாமல் போலி சாராயம், கள்ளச்சாராயம். நீங்கள் கள்ளச்சாராயம் அங்கே மட்டும் இல்லை, டாஸ்மாகில் கூட கிடைக்குதுங்கிறாங்க.